ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம அப்பத்தா இருந்துட்டு சேதுக்கிட்டே இங்கே பாரிய சேது, தமிழ் செல்வி நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்கா. ஆனால் சின்ன ஒரு தப்பு பண்ணதுனால அவளை நம்ம இவ்வளோ வெறுக்க தேவையில்ல. அவளுக்கு கொடுத்த தண்டனையே எவ்வளோ பெரிய தண்டனை. இத்தனை நாள் அவள் தண்டனையை அனுபவிச்சிட்டா. இனிமேலும் அவளை தண்டனையை அனுபவிக்க விடாதப்பா. ஏன்னா அவள் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்கா. அது மட்டும் இல்லாமல் இப்போ உன்னோட உசுரவே காப்பாற்றி கொடுத்துருக்கா. நீ உசுரா நினைக்கிற உங்க அப்பாவை இப்போ உயிரோட பாக்குறனா அவ தான் இதுக்கு காரணமே. இங்க பாரிய சேது, அவ ரொம்ப நல்லவையா. அவ உன்னோட வாழ்க்கையை விட்டுட்டு போயிட்டானா உனக்கு நிம்மதியே இருக்காதியா. நீ நிம்மதி இல்லாம இருக்கிறத பாக்குறதுக்கு என்னால முடியாதுதியா. நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். உன்னோட சந்தோஷமே அவதானியா. நீ கொஞ்சம் யோசிச்சு பாரியா. தீபாவளிக்கே உங்ககிட்ட கேட்டேன் நான், தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்து வாழ சொல்லி. ஆனா நீ தான் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், இதை பத்தி யோசிக்கிறதுக்கு டைம் வேணும்னு கேட்ட. எவ்வளோயா டைம் எடுத்து பண்ணி இவ்வளோ பெரிய நல்லது செய்கிறவள நீ விட்டு கொடுக்கலாமா? அவன் நம்ம வீட்டை விட்டு போயிட்டானா நமக்கு ஒரு கையை உடஞ்ச மாதிரியே இருக்குனியா. நீ கொஞ்சம் யோசிச்சு பாரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் மண்டைக்குள்ளே போட்டுக்கிட்டு அவுட் ஹவுஸ்க்கு போகிறாரு. அவுட் ஹவுஸ்க்கு போன உடனே தமிழ்ச்செல்வி சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்த உடனே நம்ம சேது இருந்துட்டு உள்ளே போயிட்டு கதவை லாக் பண்ணிக்கிறாரு. லாக் பண்ணிட்டு தமிழ்ச்செல்வி அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வியும் அதாவது வராங்க. வந்த உடனே சொல்லுங்க என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்னங்க ஆச்சு உங்களுக்கு, என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேதம் இருந்துட்டு தமிழ்ச்செல்வியோட கன்னத்தை பிடிச்சிக்கிட்டு, இங்கே பாரு தமிழ், என்னோட உசுரவே காப்பாற்றி கொடுத்துருக்க. உனக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல தமிழ். எனக்கு என்னோட உசுரை காப்பாற்றி கொடுத்ததுக்காக நான் உனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப நன்றி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ண உடனே நம்ம தமிழ்ச்செல்விக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன, அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு. அதுக்கப்புறம் இங்கே பாரு தமிழ், இனிமேல் நான் உன் கூட சேர்ந்து வாழலான்னு முடிவெடுத்திருக்கேன் அப்படின்றாங்க. இதை கேட்ட தமிழ்ச்செல்விக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன, அந்த நேரம் பார்த்து நம்ம யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்கு. ஆனா நம்ம சேது இருந்துட்டு இதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு உள்ள போகவும், உள்ள போன உடனே நம்ம தமிழை கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே சொல்லுங்க அப்படின்றாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மலர் வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம சேது இருந்துட்டு சொல்ல வந்த விஷயத்த சொல்லாமையே நிறுத்திடுறாரு. அதுக்கப்புறம் மலர் வந்த உடனே தமிழ், இன்னைக்கு கிளாஸ்ல என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா அப்படின்றாங்க. சொல்லுங்கக்கா என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்ல நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் பேசிக்கிட்டு ஜாலியா இருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ், இன்னும் 2 நாள்ல எனக்கு எக்ஸாம் வரப்போகுது தமிழ் அப்படின்றாங்க. அப்படியாக்கா, ரொம்ப சந்தோஷம். எக்ஸாம்ல நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்து நீங்க கண்டிப்பா ஒரு லா படிச்சு ஒரு வக்கீலா வந்து நிக்கணும்க்கா. அதை நான் என் 2 கண்ணால பார்த்து ரொம்ப சந்தோஷப்படணும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலர்கிட்ட சொல்லுவோம். இங்க பாரு தமிழ், கண்டிப்பா எனக்காக இல்லைனாலையும் உன்னோட ஆசைக்காக நான் வக்கீலாகி நிற்பேன். அதை நீ பார்க்க தானே போற அப்படின்றாங்க. இங்க பாருங்கக்கா, நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், அதை நான் பார்த்து ரொம்ப ரசிக்கணும்க்கா. நீங்க இன்னைக்கு இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. அது மட்டும் இல்லாம போஸுக்கு கல்யாணம் நடக்கிற அன்னைக்கே நீங்க கிளாஸுக்கு போனதும் ரொம்ப சந்தோஷம்க்கா அப்படின்னாங்க. இங்க பாரு தமிழ், யாருக்கு கல்யாணம் நடந்தா என்ன, நடக்கலாம் என்ன, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. இனிமே என்னோட கெரியரை நோக்கி தான் நான் நகர போகிறேன் அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம சேது இருந்துட்டு, இங்கே பாரு மலர், ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்க. இந்த மாதிரி முடிவு எப்போவுமே நீ மாற்றவே கூடாது சரியா. இந்த முடிவு எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கணும். நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், ஒரு நல்ல இடத்துல போயிட்டு நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது மலர்கிட்ட நம்ம சேது இருந்துட்டு சொல்கிறாரு. இங்கே பாருங்க மாமா, என்னோட ஆசைக்கு இல்லைனாலையும் மாமாவோட ஆசைக்காகவும் தமிழோட ஆசைக்காகவும் உங்களோட சந்தோஷத்துக்காகவும் இந்த விஷயத்த கண்டிப்பா நான் சக்சஸ்ஃபுல்லா பண்ணுவேன் மாமா அப்படின்றாங்க. இதை கேட்ட தமிழும் அதாவது சேதும் சரி நம்ம தமிழும் சரி 2 பேருமே பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. அக்கா, இன்னும் 2 நாள்ல நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க, ரொம்ப நல்லா படிக்கணும், நீங்க போயிட்டு படிங்க அப்படின்னு நம்ம தமிழ்கிட்ட சொல்லுவோம். தமிழ் இருந்துட்டு மலர்கிட்ட சொல்லுவோம். மலர் இருந்துட்டு சரி தமிழ், நான் போயிட்டு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு தமிழ்கிட்ட போயிட்டு, இங்க பாரு தமிழ், உன்கிட்ட நான் தனியா கொஞ்சம் பேசணும் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னங்க தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கப்புறம் இந்த விஷயத்த மலர் கேட்டுறாங்க. மாமா, எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. போன உடனே நம்ம அதாவது சேது இருந்துட்டு, இங்க பாரு தமிழ், எனக்கு இதனால் வரைக்கும் போசு தான் என்னோட அப்பா உயிரை காப்பாத்தினாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ நீ தான் என்னோட அப்பா உயிரை காப்பாத்தினதுன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம என்னோட அப்பா உயிரை காப்பாத்தினதுக்காக உனக்கு எப்படி நான் நன்றி சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல தமிழ்.
ரொம்ப நன்றி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, எனக்கு நன்றி சொல்லி உங்கள் வீட்டில் இருந்து என்னை தனியாக பிரிச்செல்லாம் பார்க்காதீங்க. இந்த வீட்டில் ஒருத்தி தான் நானும். என்னை எதுக்காக நீங்கள் பிரித்து பேசுகிறீங்க அப்படின்றாங்க. இங்கே பாரு தமிழ், என்னதான் இருந்தாலும் என்னோட உசுரவே நீ காப்பாற்றிருக்க. அப்படிப்பட்ட உனக்கு நான் நன்றி சொல்லாமல் இருக்க முடியுமா? இங்கே பாருங்க, நன்றி சொல்லாதீங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சரி தமிழ், உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் கேளு. நான் என்ன எதுவாக இருந்தாலும் நான் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். இங்கே பாருங்க, எனக்கு எதுவுமே வேணாம். சரிங்களா? எனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு. அதனால நான் சீக்கிரமாக சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் சாப்பாடு செஞ்சுட்டு முடிச்சுட்டு இது ஹோட்டலுக்கும் போகணும். அங்கே போயிட்டு நான் காலேஜுக்கு போகணுங்க. எனக்கு டைம் ஆகுது. இங்கே பாரு தமிழ், இனிமேல் நீ ஹோட்டலுக்கெல்லாம் போகாத. அதுதான் அப்பா 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்காருல்ல, அதை வச்சு நீ படிச்சுக்கோயேன் அப்படின்றாங்க. இங்கே பாருங்க, என்னோட உழைப்பில் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனால தான் இந்த வேலைக்கே போகிறேன். இங்கே பாரு தமிழ், வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்காத. வயிற்றுல இருக்க குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கணும், நீயும் ஆரோக்கியமாக இருக்கணும்ல. அதனால் நீ இனிமே அதாவது ஹோட்டலுக்கு போகவே கூடாது அப்படின்னுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அப்பதான் இருந்துட்டு அதாவது தமிழ்ச்செல்வியை பார்க்கறதுக்காக அவுட் ஹவுஸ்க்கு வராங்க. அவுட் ஹவுஸ்க்கு வந்த உடனே தமிழ்ச்செல்வியும் சேதும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்த உடனே உள்ளே வராங்க. என்னதான் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் சேது இருந்துட்டு, இங்கே பாரு தமிழ், இனிமேல் நீ ஹோட்டலுக்கு போகவே கூடாது. ஹோட்டலுக்கு போகாமல் நீ போய் படிக்கிறதுக்கு போ. இனிமே உன்னை டெய்லியும் நானே கொண்டு போய் விட்டுட்டு வரேன் சரியா அப்படின்றாங்க. இங்கே பாருங்க, எனக்கு புதுசாக அதாவது இந்த மாதிரி அக்கறையெல்லாம் வேண்டாங்க. எனக்கு என்ன பார்த்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அப்பதான் இருந்துட்டு, என்னடி சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவன் உன்னோட நல்லதுக்காக தானே சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்காம நீ பாட்டுக்கு என்ன நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு வீரப்பாலாம் பேசிக்கிட்டு இருக்கான். இங்கே பாரு, உன்னோட வீரப்பெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுக்கிட்டு இப்போ சேது சொல்கிறத மட்டும் கேளு சரியா அப்படின்றாங்க. இங்கே பாருங்க மச்சி, எனக்கு பார்த்துக்க தெரியும். இத்தனை நாளாக என்ன பார்த்துக்கலையா? அதே மாதிரி இனிமேவும் நான் பார்த்துக்கிறேன் அம்மாச்சி அப்படின்றாங்க. இங்கே பாருடி, உன்னோட வயிற்றுல 2 குழந்தை இருக்குது அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம அதாவது தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, என்ன அம்மாச்சி சொல்கிறீங்க, என்னோட வயிற்றுல 2 குழந்தை இருக்கா? இல்லடி, தெரியாமல் சொல்லிட்டேன்டி. உன்னோட வயிற்றுல குழந்தை இருக்குது. குழந்தை இருக்கிற டைமில் எப்படி நீ இவ்வளோ வேலைகளும் செஞ்சுக்கிட்டு அதாவது ஹோட்டலுக்கும் வேலைக்கும் போயிட்டு படிச்சுக்கிட்டே இருப்ப? இங்கே பாருடி, இனிமேல் நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு, மித்ததெல்லாம் நம்ம சேது பார்த்துப்பாரு அப்படின்றாங்க. இங்கே பாருங்க மச்சி, எனக்காக யாரும் கஷ்டப்பட தேவையில்லை. நானே அவங்க வாழ்க்கையில் தேவையில்லாத போது எனக்கு இந்த மாதிரி அக்கறையெல்லாம் வேண்டாம் அம்மாச்சி. இந்த மாதிரி அக்கறையெல்லாம் இருந்தால் எனக்கு லைஃப் லாங் வேணும்னு தோணும். அதனால் இந்த மாதிரி எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் நான் இப்படியே இருந்துக்கிறேனே அப்படின்றாங்க. இங்கே பாருடி, இந்த வீட்டை விட்டு நீ போகலான்னு முடிவே பண்ணிட்டியா? இங்கே பாருங்க அம்மாச்சி, இன்னும் கொஞ்ச நாள் தான். எனக்கு டிவோர்ஸ் கிடைச்சதும் கண்டிப்பாக நான் இந்த வீட்டை விட்டு போக தானே போகிறேன். இந்த வீட்டில் அதாவது நான் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே இங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே நான் இங்கே இருக்கிறது பிடிக்கல. இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் தானே அம்மாச்சி, நான் கண்டிப்பாக போயிடுவேன் அப்படின்றாங்க. இதை கேட்ட அதாவது சேதுக்கும் ஒரு மாதிரி அப்போதான் நம்ம தமிழ்ச்செல்வியை ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி தோணுது அவருக்கு. அதுக்கப்புறம் மலர் இருந்துட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே நம்ம அம்மாச்சி இருந்துட்டு, என்ன மலரு நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம், அம்மாச்சி எப்படி இருக்கீங்க அம்மாச்சி, நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரியே இருக்கு அம்மாச்சி. நேற்று தான் பார்த்த மாதிரி இருக்கு, இப்போது ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு அம்மாச்சி. சாப்பிட்டீங்களா இல்லையா? ரொம்ப இழைச்சி போன மாதிரியே இருக்கீங்க. என்னடி ஒரு நாள்லே நீ இத்தனை கேள்வி கேட்குற, எனக்கும் புரியலடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்க அம்மாச்சி, உங்களை ஒரு நாள் கூட பார்க்காம இருந்தது இல்லையா? அதனால தான் ஒரே ஒரு நாள் பார்க்காம இருந்ததுக்கு எனக்கு என்னமோ நிறைய நாள் பார்க்காம இருந்த மாதிரியே இருக்குது அம்மாச்சி. அதனால தான் உங்ககிட்ட இப்படி கேட்டாமாச்சு அப்படின்றாங்க. சரிடி, படிப்பெல்லாம் எப்படி போகுது? படிப்பெல்லாம் சூப்பராக போகுது அம்மாச்சி. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 நாளில் எனக்கு எக்ஸாம் வரப்போகுது அப்படின்றாங்க. அப்படியாடி, நீ எக்ஸாம் சூப்பராக எழுதணும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்ச்செல்வி மாதிரியே நீ ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கணும் சரியா அப்படின்றாங்க. இங்கே பாருங்க அம்மாச்சி, தமிழ்ச்செல்வி மாதிரி எடுக்கணும்னாலையும் அந்த 1லேருந்து 3க்குள்ளே நான் வந்துடுவேன் சரிங்களா? கண்டிப்பாக அந்த அளவுக்காவது நான் கஷ்டப்பட்டு படித்து அவ்வளோ அந்த இடத்துக்கு வந்துடுவேன் அம்மாச்சி அப்படின்றாங்க. இங்கே பாருடி, நீ எப்போவுமே ஃபஸ்ட்டில் தான் நீ அதாவது உன்னோட நோக்கம் இருக்கணும். அந்த ஃபஸ்ட்டுக்கு நோக்கம் வை, கண்டிப்பாக உன்னோட எண்ணம் எல்லாமே நிறைவேறும். என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்போவுமே இருக்கும்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு காலேஜுக்கு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம போஸ் இருந்துட்டு காவியா கிட்ட மாட்டிக்கிட்டு பயங்கரமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம போஸ் இருந்துட்டு ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கம்மா, இந்த கல்யாணத்தை ஏண்டா பண்ணுங்கன்னு எனக்கு ரொம்ப டார்ச்சராக இருக்குமா, அவள் ரொம்ப என்னை கொடுமைப்படுத்துகிறாமா, என்னால் தாங்க முடியல, ஏமா
எனக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்ச, ஏம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருடா, எல்லாமே உன்னால தான், உன்னோட முட்டாள்தனத்தினால தானே இப்படி அனுபவிச்சுக்கிட்டு இருக்க, அனுபவைடா. நீ நல்லவனா இருந்தா மட்டும்தான் அங்க அதாவது திரும்ப போன அந்த சீர்வரிசை எல்லாருமே நமக்கு திரும்ப வரும். இங்க பாருடா, நீ நடந்துக்கிறத பொறுத்து தான் காவியா உன்னை நம்புறதும் நம்பாததும் இருக்குது. இங்க பாரு, அவ முன்னாடி நீ நல்லவனா தான் நடிச்சு ஆகணும், வேற வழியே இல்லை. போயிட்டு அவகிட்ட நல்லவனா நடிக்க ஆரம்பிப்போ அப்படின்றாங்க. இங்க பாருங்கம்மா, என்னால முடியலம்மா, சத்தியமா முடியல. அவ என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறாம்மா, நீ ஏதாச்சும் கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருடா, நான் இப்போதைக்கு கேட்குற நிலமையில இல்ல. அதே மாரி நான் கேட்டாலையும் அவ நான் சொல்றத கேட்குற நிலமையிலும் இல்லடா. நீ அனுபவிச்சு தான் ஆகணும். என்ன பண்றது? நீ பண்ண வேலை அந்த மாரி. போ அனுபவி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம அதாவது யாரு ராஜாங்க இருந்துட்டு பயங்கரமா ஒரு மாரி கோவத்துல இருக்காரு. நம்ம யாரு நம்ம போஸ் மேல இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணியிருக்கானே, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம அதாவது கொஞ்ச நேரம் சேது வராம இருந்திருந்தா அந்த 1,00,00,000 ரூபாவை அவனுக்கு கொடுத்துருப்போமே, ரொம்ப பெரிய தப்பு பண்ண இருந்தோமே, நம்மளுக்கு ஏன் இந்த விஷயமெல்லாம் முன்னாடியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாங்க இருந்துட்டு ரொம்பவே யோசிச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து அப்பத்தா இருந்துட்டு போயிட்டு, என்ன ராஜாங்கம், என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க? இல்லாத்தா, அந்த போஸ் பண்ண திருட்டு வேலையால தான் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். எதுக்காக? எனக்கு அவன் அவன் பண்ணியிருக்க மாட்டான்னு தோணவே இல்லை. எனக்கு அப்பவே தோணிருக்கணும்ல, ஏன் அப்பத்தா எனக்கு தோணலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நடேசன் இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, நீங்க கவலைப்படாதீங்க, அதுதான் எல்லா உண்மையும் கிடைச்சிருச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கட்ட குரலோட சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜாங்க இருந்துட்டு, சரி நடந்தது நடந்து போச்சு, நடந்ததை யோசிச்சு 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 பார்த்தா நம்மளுக்கு கஷ்டம் மட்டும்தான் மிஞ்சம். அதனால எதுவுமே யோசிக்காம நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம், நடங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு நம்ம மலர் இருந்துட்டு எக்ஸாம் எழுத போறாங்க. எக்ஸாம் எழுதிட்டும் வந்துடுறாங்க. எழுதிட்டு வந்த உடனே நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட வந்து, தமிழ், இன்னைக்கு எக்ஸாம் ரொம்ப சூப்பராக எழுதியிருக்க தெரியுமா, கண்டிப்பாக நான் எவ்வளோ மார்க் வரும்னுலாம் தெரியாது, ஆனால் கொஷின் பேப்பரில் வந்த எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் தெரியும், எல்லா கொஷினும் ஆன்சர் எழுதியிருந்தேன்னா கண்டிப்பாக அதில் 200 மார்க்குக்கு மேலே தான் எனக்கு வரும், ஆனால் 100 மார்க்கு தானே போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தில் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கக்கா, நீங்கள் கவலையே படாதீங்க, கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் நீங்கள் எல்லா எக்ஸாம்லேயும் பாஸ் ஆகி நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து நிற்பீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லா எக்ஸாமையும் எழுதி முடிச்சிடுறாங்க. முடித்த உடனே நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இன்னும் ஒரு நல்ல ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட சொல்ல போகிறாங்க. இங்கே பாருங்க மாமா, நீங்கள் டுட்டோரியலத்தில் சேர்த்து விட்டீங்களா மாமா, எக்ஸாமும் எழுதியாச்சு, இன்னும் ஒரு நாளில் எனக்கு ரிசல்ட் வரப்போகுது மாமா, ரிசல்ட் எப்படி வரும்னாலாம் எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்களா மாமா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தோடு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தாமரை இருந்துட்டு, இவெல்லாம் பாஸ் ஆகவே மாட்டான், இவ எப்படி பாஸ் ஆகிடுவான், கண்டிப்பாக இவ ஃபெயில் தான் ஆகுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது சாவித்திரி கிட்ட சொல்லுவோம். ஆமாடி, எனக்கும் தெரியும் இவ பாஸ் ஆக மாட்டான்னு எனக்கும் தோணிக்கிட்டே தாண்டி இருக்குது, கண்டிப்பா இவ பாஸே ஆகக்கூடாது, ஏன்னா இவ பாஸ் ஆயிட்டானா இவ ஒரு வக்கீலா வந்து நின்றுட்டானா என்னடி பண்றது, நம்ம வீட்டில் யாருமே படிக்கல, இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தவங்க எல்லாருமே இப்போ ஒரு நல்ல படிப்பை படிச்சுக்கிட்டு இருக்காங்களே, இந்த வீட்டுக்கு வந்த அப்புறம் தாண்டி எல்லாருமே படிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன எங்க பாரு தமிழ, நீயும் ஏதாச்சும் படிக்க ஆரம்பிக்கிறியா, உன்னையும் நான் சேர்த்து விடுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருமா, எனக்கும் படிப்புக்கும் ரொம்ப தூரமா, என்னாலலாம் படிக்க முடியாது அப்படின்னுறாங்க. இங்க பாருடி, அவங்க படிக்கிறதெல்லாம் பாருடி, அவங்கெல்லாம் 2 பேரும் வேலைக்காரங்க மாதிரி தான், அந்த வேலைக்காரங்க 2 பேரும் எப்படி படித்து எப்படி ஃபஸ்ட்டு கிளாஸ் வராங்கன்னு பாருடி, அவங்களெல்லாம் பார்த்து கூட உனக்கு படிக்கணும்னெல்லாம் தோணலையடே, எனக்கு தோணலாமா, என்ன இந்த படிக்கிற விஷயத்தில் மட்டும் என்ன அதாவது இழுக்காத, எனக்கு படிப்புக்கும் எனக்கும் ரொம்ப தூரம்னு உனக்கே தெரியும், அப்படி தெரிஞ்சிருந்தா எதுக்காகமா என்கிட்ட கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாரு மலரு, கண்டிப்பாக நீ நல்ல மார்க் எடுப்பேன்னு எனக்கு தெரியும், ரொம்ப சந்தோஷம், இன்னும் நாளைக்கு தானே ரிசல்ட்டுன்னு சொன்னேன், ஆமாங்க மாமா, நாளைக்கு தான் ரிசல்ட்டு, நாளைக்கு ரிசல்ட் வந்த உடனே உங்ககிட்ட நான் வந்து சொல்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, அக்கா நீங்கள் எக்ஸாம் எல்லாம் சூப்பராக முடிச்சுட்டு வந்துட்டீங்க, அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு ரிசல்ட்டும் வரப்போகுது, அதனால் உங்களுக்கு நான் ஒரு ஸ்வீட் செய்ய போகிறேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சாவித்திரி இருந்துட்டு தலை மேலே துண்டை போட்டுக்கிட்டு உக்காந்துட்டு இருக்காங்க.
நம்ம தாமரை இருந்துட்டு, மா என்னம்மா ஆச்சு, ஏம்மா இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்க, இங்கே பாருடி, அந்த தமிழும் சரி இந்த மலரும் சரி 2 பேருமே நல்லா படித்து ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா நம்மளெல்லாம் இந்த வீட்டில் ஒரு ஆளாக கூட மதிக்க மாட்டாங்கடி. உன்னை படிக்க சொன்னா நீ படிக்க மாட்டேங்கிற, இப்படி இப்படி ஒரு நிலைமை வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குடி அப்படின்றாங்க. அம்மா என்னம்மா நீ பேசிக்கிட்டு இருக்க, கண்டிப்பா அந்த மலரு பாஸ் ஆகலாம் ஆக மாட்டாமா, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவ ஒரு ஒரு வாரம் படிச்சிருப்பாளாம், அதுக்குள்ளே எக்ஸாம் எல்லாம் வந்துருச்சு. இப்போ அந்த ஒரு வாரத்துக்குள்ள என்னமா படிச்சிருப்பா, அவ கண்டிப்பா படிச்சிருக்க மாட்டா, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாவித்திரிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் இருந்துட்டு ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு அதாவது நம்ம மலருக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. இந்தாங்கக்கா, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டாக வரும், நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலர்கிட்ட வந்து நம்ம மலர்கிட்ட அந்த ஸ்வீட்டை கொடுக்குறாங்க. அந்த நேரம் பாட்டு நம்ம சேதும் வராரு. வந்த உடனே நம்ம சேது இருந்துட்டு, என்ன மலர் ஸ்வீட்டெல்லாம் செஞ்சுருக்கீங்க, என்ன விசேஷம், ஏதாச்சும் சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை மாமா, நான் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கேன்ல, நாளைக்கு ரிசல்ட் வரப்போகுது, அதனால் எனக்கு தமிழ் ஸ்வீட்ஸு செஞ்சு கொடுத்துருக்கா. அப்படியா அப்படியா, நாளைக்கு ரிசல்ட் வரப்போதா, ரொம்ப சந்தோஷம், கண்டிப்பாக நீ நல்ல மாதிரி பாஸ் ஆவான்னு எனக்கு தோணுது அப்படின்ட்டு இருக்காங்க. கண்டிப்பாக மாமா, நல்லா தான் எழுதியிருக்கேன், ஆனால் எப்படி ரிசல்ட் வருமானாலும் எனக்கு தெரியாது, ஆனால் ரிசல்ட் வந்தால் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் சந்தோஷமாக சொல்ல போகிறேன், எனக்கு பாஸ் ஆனால் போதும் அப்படின்றாங்க. இங்கே பாரு மலர், பாஸ் ஆனால் போதும் நல்லா படிக்கக்கூடாது, நான் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கணும்னு படிக்கணும், அது மட்டும் இல்லாமல் பாடத்தில் இருக்கிற எல்லாமே புரிஞ்சு படிக்கணும், மனப்பாடம்லாம் பண்ணக்கூடாது சரியா அப்படின்றாங்க. சரிங்க மாமா, மனப்பாடம் பண்ணால் கண்டிப்பாக கொஞ்ச நாளில் மறந்துடும், அது மட்டும் இல்லாமல் அது என்ன படித்தோம் என்ன ஏதுன்னு கூட தெரியாது, நம்ம புரிஞ்சு படித்தோன்னா லைஃப் லாங்காக நம்ம அந்த மெமரி, அதாவது நம்ம படித்ததோட இதோடு இருக்கும், புரிஞ்சது லைஃப் லாங்காக நம்ம கூட ட்ராவல் ஆகும் அப்படின்றாங்க. அப்படிதான் சொல்லிட்டு நம்ம தமிழ்ச்செல்வியும், ஆமாக்கா நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டு தான், புரிஞ்சு படிக்கணும், ஒரு விஷயத்த புரிஞ்சு படிக்கலைன்னா படித்ததுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும்க்கா, நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருக்குதுக்கா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தனம் இருந்துட்டு, அக்கா நாளைக்கு ரிசல்ட்டாக தான் வரப்போகுது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போலியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நானே ரொம்ப டென்ஷனாக இருக்க தானோ, என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோன்னு நினச்சாவே எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது, ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது அப்படின்றாங்க. அக்கா இப்போவே இங்கிலீஷெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க, ஏ போ தனம், ஏதோ சும்மா ஒரு 2 வார்த்தையை சொல்லிட்டேன், இதை வச்சு நீ ஓட்ட ஆரம்பிச்சிருவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது சேது இருந்துட்டு, என்ன தனம், என்ன அக்காவை அதை மலரை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கியா, உனக்கும் ஒரு நாள் ரிசல்ட் வரும்ல, அது அப்போது நான் உன்னை கிண்டல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது 3 பேருமே ஒரு மாதிரி கிண்டல் பண்ணி ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம தமிழ் இருந்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. கத்துன உடனே 3 பேருமே பயங்கர ஷாக்கோட, தமிழ் என்ன ஆச்சு தமிழ் அப்படின்றாங்க. இல்லைக்கா, நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா அப்போன்னு பார்த்து வயிற்றுல தும்மாவனு எட்டி உதைக்குது வயிற்றுல, தெரியுமா, எனக்கு ரொம்ப வலிச்சிருச்சு அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம சேதுக்கும் பயங்கரமான ஒரு எமோஷ்னல். அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது யார் நம்ம தனம் இருந்துட்டு, அக்கா என்னக்கா உன்னோட பையனா பாப்பாவான்னு தெரியல, என்ன இவ்வளோ சுட்டித்தனமாக இருக்குது, இங்கே பாருடா தம்பி, என்னோட அக்கா கஷ்டம்லாம் படுத்தாத, என்னோட அக்கா ரொம்ப பாவம், அவள் எவ்வளோ வேலை பார்க்குறா படிக்கிறா, அவளை ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க சொல்லுங்கள், நீங்கள் சம்மத்துக்குட்டியாக உள்ளே இருக்கணும், வெளியே வந்ததுக்கப்புறம் உங்களோட சேட்டைகள்லாம் காட்டுங்க, நான் வந்து உன்னை பார்த்துக்கிறேன் சரியா, நீ இப்போதைக்கு அம்மாவை டார்ச்சர் பண்ணாமல் அமைதியாக ஜாலியாக இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ டெய்லியும் அம்மா சாப்பிட்றத பாதி சாப்பாடு நீ எடுத்துக்கணும், பாதி சாப்பாடு அம்மா கொடுத்துடணும், மொத்தமாக நீ எடுத்துக்க கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம சேது இருந்துட்டு, அது என்ன பாதி சாப்பாடு தான் எடுத்துக்கணுமா, இங்கே பாருடா பாப்பா, நீ வந்து மொத்த சாப்பாடையும் கூட எடுத்துக்கோ, உனக்காக தான் எல்லாமே உங்கள் அம்மா சாப்பிட போகிறா, அதனால் அதாவது நீயே எல்லாத்தையும் எடுத்துக்கோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட தமிழ் வந்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. இது தன்னோட புள்ள இல்லைன்னு ஒரு நாள் வாய் கூசாமல் இப்படி பேசினவர் வாயாலது தன்னோட புள்ளன்ற மாதிரி எவ்வளோ அன்பாக பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அதாவது அவரோட வாயிலிருந்து எப்போ தன்னோட புள்ளன்னு வருதோ அப்போலேருந்து நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்ற ஒரு சபதத்தில் தான் இந்த வீட்டிலே இருப்பாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் தன்னோட குழந்தைன்னு வாயில் வந்து நம்ம சேதுக்கு வரமாட்டேங்குது. அப்படி வந்தால் கண்டிப்பாக தமிழ்ச்செல்வி இந்த வீட்டை விட்டு போயிடுவான். அது வந்து தெரியாமல் தான் நம்ம சேது இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ் வந்துட்டு மலர்கிட்ட போயிட்டு, என்னக்கா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுல்ல, இதே மாதிரி டெய்லியும் இருந்தால் ரொம்ப நல்லா
நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேது இருந்துட்டு காவியா கிட்ட அதாவது காவியா கிட்ட ரொம்பவே பட்டுட்டு இருக்காங்க. "இங்க பாரு காவியா, என்னால முடியல காவியா. என்னை ஏன் இவ்ளோ கஷ்டப்படுத்துற? இங்க பாருடா, உன்னை என்ன நான் கஷ்டப்படுத்துனேன் சொல்லு. அதாவது உனக்கான வேலைய நீ செஞ்சுட்டு இருக்க. அதுல என்ன கஷ்டம் இருக்குது போயி?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இங்க பாரு காவியா, இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரிலாம் செஞ்சதே கிடையாது. அதனால தான் உனக்கு திமிரு ஏறி போய் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. அதாவது இந்த கஷ்டமெல்லாம் உனக்கு தெரியும்ல. இந்த இந்த இதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது. இதை எப்படி செய்கிறாங்க பண்ணுறாங்கன்னு உனக்கு தெரிஞ்சா தானே உனக்கு கஷ்டம் வருத்தம் தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவியா இருந்துட்டு பயங்கரமாக நம்ம சேது கடுப்பேற்றிக்கிட்டோம். ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட. "இங்கே பாருடா சேது போஸு, உன்கிட்டே இருந்தால் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்குது. இருந்தாலும் உன் பொறுக்கித்தனத்தெல்லாம் அடக்கிற வரைக்கும் நான் சும்மாவே இருக்க மாட்டேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எல்லாருமே படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம மலர் இருந்துட்டு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக எப்போ 10 மணி ஆகும், எப்போ 10 மணி ஆகும் டைமை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ் இருந்துட்டு, "என்னக்கா எப்போ 10 மணி ஆகும், எப்போ 10 மணி ஆகும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா?" "ஆமாம் தமிழ், எப்போ 10 மணி ஆகும், எப்போ ரிசல்ட் வரும், அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு அந்த ரிசல்ட் எப்படியா இருக்கும், அந்த ரிசல்ட்டு வந்தால் நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன், அதெல்லாம் நினச்சாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா?" அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அம்மாச்சி இருந்துட்டு அவுட்டர்ஸ்க்கு வராங்க. வந்த உடனே "ஏன் மலரு, ஏன் மலரு" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் மலர் இருந்துட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டு, சொல்லுங்க அம்மாச்சி, நீங்கள் சொல்லி விட்டுருந்தா கண்டிப்பாக நானே வந்திருப்பேன்லங்க அப்பத்தா. ஏன் அப்பத்தா இந்த மாதிரி கஷ்டப்படுறீங்க? இங்கே பாருடி, உன்னை பார்க்கறதுக்காக இங்கே கூட நான் வரக்கூடாதா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அமைச்சர் இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா, "இங்க பாருடி, இன்னைக்கு உனக்கு ரிசல்ட்டுன்னு சொன்னேன் இல்லடி, அதனால தான் சாமி கும்பிட்டு உனக்கு பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். பிரசாதத்தை வச்சுக்கோடி" அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இதை அதாவது பிரசாதத்தை எடுத்துட்டு, "ரொம்ப நன்றி அம்மா ஆச்சி, எனக்காக நீங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டீங்களா?" "ஆமாடி, இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது ரிசல்ட் வரதுக்கு?" அப்படின்றாங்க. "அம்மாச்சி 10 மணிக்கு தான் அம்மாச்சி வரும் ரிசல்ட்டு. இப்போ தான் 7:30 ஆகுது. எப்படா 10 மணி ஆகணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அம்மாச்சி" அப்படின்றாங்க. "அப்படியாடி, கண்டிப்பாக சீக்கிரம் வந்துடும். ரிசல்ட் வந்ததும் என்கிட்ட வந்து சொல்லு சரியா?" அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம தனம் இருந்துட்டு, "என்னக்கா இப்போ ஃபோனில் இருந்து பக்கம் வரவே மாட்டேங்க, என்ன விஷயம்? ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. இருந்தாலும் 10 மணிக்கு தானே ரிசல்ட்டு, இப்போவே நீங்கள் உக்காந்துக்கிட்டு இருந்தால் எப்படி சொல்லுங்க?" அப்படின்றாங்க. "இல்லை தனம், எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்குது. எப்போ 10 மணி ஆகும், 10 மணி ஆனதை நான் பார்க்காம போயிடுவணும்னு பயமாக இருக்கா, அதனால தான் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன்." "சரிக்கா சரிக்கா, நீங்கள் உங்கள் வேலையை கண்டினியூ பண்ணுங்கள், நான் என்னோட வேலையை கண்டினியூ பண்ணுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, 10 மணி ஆயிடுது. ஆயிட்ட உடனே நம்ம தமிழ்கிட்ட, "இங்கே பாரு தமிழ், 10 மணி ஆயிடுச்சு, வா நம்ம ரிசல்ட் பார்க்கலாம், ஓடியா ஓடியா ஓடியா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட உடனே நம்ம தமிழ் இருந்துட்டு வராங்க. வந்து அந்த ரிசல்ட்டையும் பார்க்குறாங்க. பார்த்த உடனே, அதாவது வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க நம்ம தமிழ்ச்செல்வி, அதாவது மலர் இருந்துட்டு. இதை பார்த்துட்டு தமிழ்ச்செல்வி பயங்கர சந்தோஷம். "அக்கா என்னக்கா இது, என்ன இப்படியெல்லாம் மார்க் எடுத்திருக்கீங்க, வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு மார்க்குக்கா நீங்கள்" அப்படின்றாங்க. "என்ன தமிழ் சொல்கிற, உண்மையாவா? 600க்கா? யாருமே இந்த மார்க்கை எடுக்கவே இல்லை, அதுவும் அட்டம்ப்ட் எழுதி இந்த மாதிரி ஒரு மார்க் எடுத்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷங்க்கா. நம்ம இந்த விஷயத்த போயிட்டு மாமா கிட்டேயும் அதாவது அம்மாச்சிக்கிட்டேயும் இந்த விஷயத்த சொல்லி பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது, நம்ம போகலாம் வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போன உடனே அதாவது ராஜாங்கம் எல்லாருமே அந்த வீட்டில் இருக்காங்க. இருக்கிற போதே போகிறாங்க. போயிட்டு உடனே, "இங்கே பாருங்க மாமா, உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல வந்திருக்கேன்" அப்படின்றாங்க. "என்னம்மா விஷயம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "மாமா, நான் வேர்ல்டுலே ஃபஸ்ட்டு மார்க் வாங்கியிருக்கேன் மாமா" அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம ராஜாங்கம் பயங்கர சந்தோஷம். "என்னம்மா சொல்கிற, நீ ஃபஸ்ட்டு மார்க் வாங்கியிருக்கியா, ரொம்ப சந்தோஷமா?" "ஆமாம் மாமா, ரொம்ப சந்தோஷமா இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை பார்த்தா நம்ம ஈஸ்வரிக்கு ஒரு மாதிரி வயித்தறிச்சலாக இருக்குது. "இங்கே பாருங்க மாமா, இந்த மார்க்குக்கு கண்டிப்பாக எனக்கு ஃப்ரீ சீட்டே கொடுப்பாங்க மாமா" அப்படின்றாங்க. "அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷமா" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம அம்மாச்சி இருந்துட்டு, "இங்கே பாரு மலரு, நீ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு மார்க் வாங்குவேன்னு எனக்கு தெரியும், ஆனால் இப்படியெல்லாம் மார்க் வாங்குவேன்னு எனக்கு தெரியவே தெரியாது" அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ் இருந்துட்டு, "இங்கே பாருங்க அம்மாச்சி, நான் கூட அதாவது 12th இவ்வளோ மார்க்கெல்லாம் எடுக்கவே கிடையாது. ஆனால் அக்கா பாருங்க, ஒரே ஒரு வாரம் தான் படித்தாங்க, எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க. இப்படி ஒரு நல்லா படிக்கிற பொண்ணையா நம்ம இப்படி வேலை வாங்கிட்டு இருந்தோம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம மோகனா இருந்துட்டு, "மலரு, ரொம்ப சந்தோஷம் மலரு, நீ சந்தோஷமாக இருக்கணும்" அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன,
நிறைய காலேஜ்லேருந்து தமிழுக்கு கால் வந்துக்கிட்டே இருக்குது. மேம் எங்கள் காலேஜில் சேர்ந்துக்கோங்க மேம், உங்களுக்கு ஃப்ரீ சீட் கிடைக்குது மேம், எங்கள் காலேஜில் சேர்ந்துக்கோங்க மேம், உங்களுக்கு ஃப்ரீ சீட் கிடைக்குதுங்க மேம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட காலேஜ்லேருந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்தா தமிழும் சரி நம்ம மலரும் சரி பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறம் என்ன இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன், நம்ம ஈஸ்வரிக்கு அப்படியே ஷாக்கிங்காக இருக்குது. இவளுக்கா இந்த மாதிரி நிறைய ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, லா காலேஜில் போயிட்டு அட்மிஷனும் போட்டுடுறாங்க. போட்டு நாளைக்கு காலேஜுக்கும் போக போகிறாங்க. அதுக்கப்புறம் மலர் இருந்துட்டு தமிழ்கிட்ட, இங்கே பாரு தமிழ், நாளைக்கு நான் காலேஜுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மலர் இருந்துட்டு அடுத்த நாள் காலையில் அந்த யார் வக்கீலோட வக்கீலோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு போயிட்டு பெரிய வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே நம்ம ஈஸ்வரி பார்க்குறாங்க. பார்த்த உடனே பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. இவ்வளோ மாடர்னாக அழகாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கில் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து போஸும் வராரு. போஸ் இருந்துட்டு நம்ம மலரை பார்த்துட்டு பயங்கர ஷாக்கில் அப்படியே தகச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு, வா மலரு வா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. மாமா இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் நாள் காலேஜுக்கு போகிறேன், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன ட்விஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ